ஜீவன் எலக்ட்ரிக்கல் குரு சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றேன். நாங்கள் இன்று இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் என்று சொன்னால், இந்த ரைஸ் குக்கரில் பவர் ஃபால்ட் என்ன காரணம் என்று சொல்லி இந்த வீடியோவில் முழுமையாக பார்ப்போம். முதலில் நாங்கள் ரைஸ் குக்கருக்கு பவரை வழங்கி பரிசோதித்து பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ரைஸ் குக்கரில் இண்டிகேட்டர் லைட் வேலை செய்யலை. என்ன பிரச்சனைன்னு சொல்லி பார்ப்போம். கோட் வயரை கழட்டி பவர் கோட்டை செக் பண்ணி பார்ப்போம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், பவர் கோட் டேமேஜ் ஆகியிருக்கிறது. இதுக்கு லூஸ் கனெக்ஷன் தான் முக்கிய காரணமாக இருக்கும். கோட் வயர் நன்றாக இருக்கின்றது. இதை எவ்வாறு திருத்துவது என்று சொல்லி பார்ப்போம். முதலில் நாங்கள் ரைஸ் குக்கரை திருப்பி பின் மூடியை கழட்டி எடுக்க வேண்டும். அதற்காக மூடியில் இருக்கும் ஸ்க்ரூவை நாங்கள் முதலில் கழட்டி எடுப்போம். இந்த ரைஸ் குக்கரில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 3 ஸ்க்ரூ பூட்டியிருப்பினம். அந்த 3 ஸ்க்ரூவையும் இதே போல் கழட்டி எடுங்கள். ஒரு ஸ்க்ரூவையும் நாங்கள் கழட்டியாச்சுது. இப்போ அந்த மூடியை தூக்கினீங்கன்னு சொன்னால் இதே போல் ஓப்பன் ஆகும். இப்போ நீங்கள் உள்ளே பார்க்குறது ரைஸ் குக்கருண்ட கோயில், பர்மிங் கோயில், பியூஸ், வயர் கனெக்ஷன், கண்ட்ரோல் எல்லாம் இருக்கின்றன. வெளிவர பார்த்தீங்கன்னு சொன்னால் சுவிட்சிங் வேலை செய்யுது. இதில் மெயின் பிரச்சனை என்னென்று சொன்னால், கோட் வயர்லேருந்து வர்ற செக்ஷன் தான் பழுதாக இருக்கிறது. பவர் வயர் பொருத்தப்பட்டிருக்கும் ஸ்க்ரூக்களை நாங்கள் முதலில் கழட்டி எடுப்போம். பவர் வயர் பியூஸோடு சேர்ந்து கோயிலில் பொருத்தப்பட்டிருக்கும். மற்ற வயர் கண்ட்ரோலில் பொருத்தப்பட்டிருக்கும். மற்ற எர்த்து பொடியில் பொருத்தப்பட்டிருக்கும். இந்த 3 ஸ்க்ரூவையும் கழட்டி நாங்கள் முதலில் அந்த வயரை பிரித்தெடுப்போம். வயர்களில் பொருத்தப்பட்ட ஸ்க்ரூக்களை கழட்டிய பிறகு ரைஸ் குக்கரின் பொடியோட ஒரு கனெக்டரை வைத்து பூட்டியிருப்பினம். இந்த ஸ்க்ரூவை அகற்றுவதன் மூலம் அந்த ஹோல்டரை நாங்கள் ரைஸ் குக்கரிலிருந்து பிரித்தெடுக்கலாம். ஹோல்டரில் பொருத்தப்பட்ட 2 ஸ்க்ரூக்களை நாங்கள் கழட்டிட்டோம். இப்போ ஹோல்டரை பொடியிலிருந்து பிரித்தெடுப்போம். கூடுதலான ஹீட் ஏறிய காரணத்தினால் ஹோல்டர் உடைந்து விட்டது. அந்த பழைய ஹோல்டரை நாங்கள் இதே போல் பிரித்து வெளியே எடுப்போம். பிரித்தெடுத்த ஹோல்டருக்கு பதிலாக நாங்கள் புதிய ஹோல்டரை எவ்வாறு பொருத்துவது என்று சொல்லி பார்ப்போம். இப்போ நீங்கள் பார்க்குறது பழைய ஹோல்டரும் புதிய ஹோல்டரும். இந்த ஹோல்டர் எலக்ட்ரிக்கல் ஷாப்பில் கிடைக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த ஹோல்டரில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நியூட்ரல், பேஸ், எர்த் 3ம் கனெக்ட் பண்ணியபடி வரும். பேஸ் வயரில் ஒரு பியூஸ் ஒன்று இணைக்கப்பட்டிருக்கும். ஹோல்டரை எவ்வாறு நாங்கள் ரைஸ் குக்கருடன் பொருத்துவது என்று சொல்லி பார்ப்போம். ஹோல்டரை நாங்கள் ரைஸ் குக்கரில் பொருத்தியாச்சுது. ஹோல்டர் வயரில் இதே போன்ற ஒரு கிளிப்பை வைத்து ஆணியை பூட்டுவதன் மூலம் ஹோல்டரை ஆடாமல் இறுக்கமாக பூட்டிக்கொள்ளலாம்.
2 ஸ்க்ரூக்களையும் டைட் பண்ணுவதன் மூலம் ஹோல்டரை பூட்டிக்கொண்டு வயர் கனெக்ஷனை எவ்வாறு வழங்குது என்று சொல்லி பார்ப்போம். என்ன பார்த்தீங்கன்னு சொன்னால் பியூஸுடன் வருகிற வயர் வந்து லைன் வயர். அந்த லைன் வயரை எவ்விடத்தில் பொறுத்ததுன்னு சொல்லி பார்த்தால் கோயிலுண்ட ஒரு பகுதியில், அதாவது இண்டிகேட்டர் வயர் பல்புக்குரிய வயரும் பியூஸுண்ட வயரும் கோயிலில் வந்து பொருத்த வேண்டும். மற்ற நியூட்ரல் வயரை நாங்கள் கண்ட்ரோலில் வந்து பொருத்த வேண்டும். அந்த கண்ட்ரோலில் வயர் கனெக்ஷனை பார்த்தீங்கன்னு சொன்னால் பேர்ம் எல்லோ கலர் லைட்டுக்குரிய ஒரு வயரும் பேர்ம் ஹீட்டிங் கோயிலில் ஒரு வயரும் நியூட்ரல் வயருமாக 3 வயர் வந்து அந்த இடத்துல பொருத்த வேண்டும். அதை நாங்கள் ஸ்க்ரூவின் உதவியுடன் பொருத்தி கொள்வோம். மெயின் வயரில் வந்து நாங்கள் 2 வயரை பொருத்தியாச்சுது. இப்போது வந்து ஏர்த் வயரை வந்து நாங்கள் ரைஸ் குக்கரின் பாடி பாகத்துடன் இணைப்போம். பொருத்திய 3 ஸ்க்ரூவையும் நாங்கள் நன்றாக டைட் பண்ணுவோம். பவரை வழங்கி பரிசோதித்து பார்ப்போம். பவரை வழங்கியாச்சுது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லோ கலர் லைட் வேலை செய்ய வேண்டும். இப்போது எல்லோ கலர் லைட் வெறும் லைட்டு வேலை செய்கிறது. லிவரை அமர்த்தும் போது ரெட் லைட்டுக்கு மாற வேண்டும். லிவரை அமர்த்தியும் ரெட் லைட் வந்து வேலை செய்யவில்லை. என்ன பிரச்சனை என்று சொல்லி பார்ப்போம். லிவரை அமர்த்தும் போது மேலே இருக்கும் தகடு வந்து முட்ட வேண்டும், அதாவது தொடர்பு ஆக வேண்டும். தொடர்பாகவில்லை, அதனால் ரெட் லைட்டுக்கு மாற இல்லை. அதற்காக நாங்கள் சிறிய சாண்ட் பேப்பரை எடுத்து 2 தகடுகளுக்கும் இடையில் வைத்து உரசுவதன் மூலம் அதில் இருக்கும் கார்பனை நாங்கள் சுத்தம் செய்து கொள்ளலாம். இவ்வாறு சுத்தம் செய்த பிறகு மீண்டும் பரிசோதித்து பார்ப்போம். இப்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் லிவரை அமர்த்தும் போது சிவப்பு லைட் வேலை செய்து குக்குக்கு மாறுகிறது. இப்போது நாங்கள் ரைஸ் குக்கரின் மேல் மூடியை 3 ஸ்க்ரூக்களை டைட் பண்ணுவதன் மூலம் மூடிக்கொள்வோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். மீண்டும் நாங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். இப்போது நாங்கள் பரிசோதித்து பார்ப்போம். லிவரை அமர்த்தும் போது குக் வந்து வேலை செய்கிறது, செப்பு லைட்டுக்கு மாறுகிறது, அதே போல் வெறும் லைட்டுக்கு மாறுகின்றது.